ஹீரோயினை அவளோட ஹஸ்பண்ட் வந்து ஹக் பண்ணுறான். அப்போ அவன் கிட்ட இருந்து ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வர்றதை பார்க்குறா. கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமோட ஸ்மெல்லு. அதுவே அவளுக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. அதோட அந்த வீட்டில் இருக்க பாட்டிமா வேறு அவளோட பையன் கொஞ்சம் கூட அவளை மாதிரியே இல்லை அப்படின்னு எப்போ பார்த்தாலுமே சொல்லிட்டு இருப்பாங்க. இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கும்போது ஏதாவது தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவளுக்கு தோண ஆரம்பிக்குது. அதனால ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்கிறா. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அந்த பையன் இவளோட பையனே இல்லை அப்படின்னு வந்திருக்கு. 10 வருஷமா அவளோட பையன் நினச்சி தான் வளர்த்துருந்துருப்பா. இப்போ அவளுக்கு என்ன சந்தேகம்னா, அவள் டெலிவரி பார்த்த ஹாஸ்பிட்டல் போய் ஃபைல் எல்லாம் வாங்கி பார்த்தா தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபைல் எல்லாம் கேட்டா, அவளோட ஃபைல் எதுவுமே இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்துக்கும் பின்னாடி அவளோட ஹஸ்பண்ட் தான் இருக்கான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டில் ஒரு நாள் இவளோட ஹஸ்பண்டோட லேப்டாப் இருக்குது, இதை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வரா. ஆனால் பாஸ்வேர்டு கேட்குது. பாஸ்வேர்டு டைப் பண்ணாலும் ராங்னு வந்துடுது. அந்த நேரம் அந்த ரூமுக்கு யாரோ வர மாதிரி இருக்குது. சரின்னு எந்திரிக்கலான்னு போகும்போது பக்கத்தில் இருக்க கிளாஸை தள்ளிவிட்டு உடச்சிட்றா. அவள் கையிலையும் லேசாக காயமாயிடுது. இதை வந்து அவளோட ஹஸ்பண்ட் பார்த்துட்டு வந்து ரொம்ப அக்கறையாக இருக்க மாதிரி நடிப்பான். அப்போ தான் அந்த லேப்டாப் இடம் மாதிரி இருக்கிறத பார்க்குறான். இவளையும் பார்க்குறான். இவளே சொல்லிடுறேன், நல்லா சும்மா தான் நான் செக் பண்ணேன் அப்படின்னு. இப்போ வேகமாக அவளை தள்ளி விட்டுட்டு அந்த லேப்டாப்பை தான் வந்து பார்க்குறான். அதுதான் ஓப்பன் ஆயிருக்காது இல்லையா? அதை பார்த்ததுக்கப்புறம் தான் அவனுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. இவள் கையில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த காயம் ரொம்பவே பெருசாக இருக்கும். அவன் தள்ளி விட்டதில் கொஞ்சம் கூட அவளை கண்டுக்காம அங்கேருந்து போயிடுவான். இப்போ தான் அவள் புரிஞ்சுக்கிறா, இவ்வளோ நாள் அவன் அவள் கூடயே இருந்து அவளை ஏமாத்திட்டு இருந்திருக்கான்னு. அடுத்த நாள் வந்து அவன் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது, நான் அதுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து கொஸ்டினாக கேட்டுட்ருப்பா. ஆனால் அது எதுக்குமே பதில் சொல்லாமல் அங்கேருந்து கோவமாக எந்திரிச்சு போயிடுவான். அப்படி போகும்போது அவன் பாக்கெட்லேருந்து ஒரு பில்லு வந்து கீழே விழுகும். இவ்வளோ எடுத்து பார்க்குறா. அது வந்து ஒரு பர்ஃப்யூமோட பில்லு. அதுவும் பொண்ணுங்க யூஸ் பண்ணுறது. இந்த பர்ஃப்யூம் எனக்கும் வரல. அப்போ இவன் யாருக்காக தான் வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு நினச்சிட்டு அவளோட செக்ரட்டரிக்கு ஃபோன் பண்ணி இதை பற்றி விசாரிக்க சொல்கிறா. அந்த பொண்ணும் அது விசாரிச்சுட்டு அந்த பர்ஃப்யூம் வந்து அவனோட செக்ரட்டரிக்கு அவன் கிஃப்டாக பண்ணியிருக்கான் சொல்லி அவள் சொல்கிறா. அதோட இவளுக்கு இன்னொரு சந்தேகமும் இருக்குது. இப்போ இவன் பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ அந்த ட்ரிப்பு அவளோட தான் போகிறானோ அப்படின்னு சொல்லி ஏர்போர்ட்டுக்கு வரா. கரெக்டாக பார்த்தா அந்த செக்ரட்டரி பொண்ணு தான் நிற்கிறா. 2 பேரும் ஹக் பண்ணிட்டு நிற்பாங்க. பார்க்குறா. அதோட அந்த செக்ரட்டரியை பற்றி விசாரிக்க சொல்கிறா. அவங்களும் விசாரித்து சொல்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு 10 வயசில் பையன் இருக்கான் அப்படின்னு. அதுவும் இவளுக்கு எப்போ டெலிவரி ஆயிருக்குமோ அதே டேட்டில் தான் அவளுக்கும் குழந்தை பிறந்திருக்கும். அப்போ இவள் வளர்த்துட்டு இருக்க குழந்தை அந்த செக்ரட்டரியோட பையன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா. இது எல்லாத்துக்கும் பின்னாடியே அவளோட ஹஸ்பண்டும் இருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிய வருது.